ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு சூப்பர் ஹெல்தி ஹோம்மேட் இன்க்ரீடியன்ட் பற்றி தான் பேச போகிறேன். அது என்னென்னா ராகி மாவு. ராகியை ஃபிங்கர் மில்லட் அப்படின்றதும் நம்ம சொல்லலாம். இது ரொம்ப பழமையான ஒரு தானியங்க. ஏற்கனவே நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த ராகி மாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்னும் ஹெல்த்தியாக மாற்றுறதுக்கு இதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ராகியை நல்லா வாஷ் பண்ணணுங்க. ராகியில் தூசி, அழுக்கு, சின்ன சின்ன கற்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை 4-5 தடவை க்ளீன் பண்ணணும். ராகி இந்த மாதிரி நல்லா க்ளீன் ஆன பிறகு இதை தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணுங்க. 12 மணி நேரம் ஊற வைக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்ச ராகியை ஒரு காட்டன் துணியில் நல்லா சுற்றி வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் முளைச்சிருங்க. மினிமம் 12 மணி நேரம். 12 மணி நேரத்தில் இந்த ராகி இந்த அளவுக்கு நல்லா முளைச்சி வந்துடும். இந்த முளைச்சி வந்த ராகியை நிழல்லையே காய வைக்கணும். ஒரு 2 நாள் நிழலில் காய வச்சோம்னா இந்த ராகியில் இருக்கிற தண்ணி சத்தெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ரிமூவ் ஆகிடும். அதுக்கடுத்து இதை வெயிலில் காய வைக்கணும். ஒரு அரை நாள் வெயிலில் காய வச்சா போதுங்க. இது நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கு அப்புறமேல்ட்டு இதை எடுத்து ஒரு வடச்சட்டியில் போட்டு மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வறுத்து எடுக்கும்போது ஒரு நல்ல வாசம் வருங்க. அந்த வாசத்தோடு நம்ம இதில் ரொட்டியோ தோசையோ செய்யும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், வாசமும் நல்லா இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இதை வறுக்கிறது. வறுத்து எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கு அப்புறமேல்ட்டு நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்தோ இல்லை உங்கள் வீட்டிலேயே திரிக்க முடியறதுக்கு ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் திரித்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அழகாக ராகி பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். இந்த ராகி பவுடரில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குங்க. ஸோ இது நம்மளுடைய எலும்புகளையும் பற்களையும் உறுதியாக்கும். இது குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்காக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க. இந்த ராகி பவுடரில் ராகி கூழ், ராகி தோசை, ராகி இடியாப்பம், ராகி மால்ட்டு, கேக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்மேட் ராகி பவுடர் ஈஸியாக செய்யணும், ஹெல்த்தியாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அதிகமான ஹெல்த் டிப்ஸுக்கு நம்ம உணவு தோழி பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. மறுபடியும் சந்திப்போம். ஸ்டே டியூன்ட்.